வருஷம் சுனாமியும் மறக்காம அங்க வந்துடுது. இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சுனாமி வர்றது நல்லாவே தெரிஞ்ச இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு மேல வந்து தப்பிக்காம மரத்துல தொங்கிக்கிட்டே சுனாமியவே தைரியமா வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. 2018 ஏற்பட்ட இந்த ஒரு சுனாமியில சிக்கி கிட்டத்தட்ட 500 இந்தோனேஷியன் மக்கள் உயிரிழந்திருக்காங்க. 4வது இடத்துல சைனால 2011 ஏற்பட்ட சுனாமி. இந்த சுனாமி கொஞ்சம் பயங்கர எஃபெக்டிவா இருந்ததுனால 18,000 மக்கள் வரையும் இந்த சுனாமியில சிக்கி உயிரிழந்திருக்காங்க. 18,000 மக்கள் இறந்து போற அளவுக்கு இது கொடூர சுனாமி எல்லாம் கிடையாதாம். போதிய விழிப்புணர்வு இல்லாம மக்களும் இதை பொழுதுபோக்கா நினைச்சு கடற்கரையில பாத்தீங்கன்னா கூடியிருந்ததுனால தான் அதிக அளவு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 3வது இடத்துல இருக்கிறது நம்மளால மறக்க முடியாத 2004 சுனாமிங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில் எடுக்கப்பட்டது. மொத்த தமிழ்நாட்டிலையும் வந்த சுனாமியில பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ஃபுட்டேஜ் தான் நேரடியா எடுக்கப்பட்டதாம். தமிழ்நாட்டோட எல்லா கடற்கரை மாவட்டத்தையும் பதம் பார்த்த இந்த சுனாமி கூர்மையான பகுதியில் அமைஞ்சிருந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தை ரொம்பவே அதிகமா பாதிச்சிருச்சு. இது மூலமா தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 8,000 மக்களுக்கு மேல பலி வாங்கியிருக்கு இந்த சுனாமி. அதிகபட்சமா நாகப்பட்டினம் மாவட்டத்துல மட்டுமே பாத்தீங்கன்னா 6,000 மக்கள் வரையும் இறந்து போயிருக்காங்களாம். இந்த சுனாமியில நம்மளை விட அதிக அளவுல அடி வாங்கினது பாத்தீங்கன்னா இலங்கை தான். கடல் நடுவுல இருக்கிறதுனால நாலா பக்கம் சுனாமி தண்ணி அட்டாக் பண்ணி 30,000 மக்களுக்கு மேல இறந்து போயிருக்காங்க ஸ்ரீலங்கால. யூடியூப்ல அதிக அளவு உயர்லாக்கப்பட்ட வீடியோ இது. 2011 ஜப்பான்ல நடந்த சுனாமிங்க இது. கடலுடைய ஆழத்துல இருந்து வெளிவந்த தண்ணி கருப்பு கலர்ல மிகப்பெரிய அலையோட ஊருக்குள்ள வந்து அட்டாக் பண்ணிருக்கு. சுனாமி வந்தது மட்டும் இல்லாம கடலோர பகுதியில மிகப்பெரிய சூறாவளி கிளம்பி மீட்பு பணிக்காக அங்க வந்த ஆராய்ச்சி ஹெலிகாப்டரும் பாத்தீங்கன்னா அந்த சூறாவளிக்குள்ளேயே சிக்கி சின்ன மண்ணமாயிருக்கு. முதல் அலையில லேசான தண்ணி மட்டும் தான் ஊருக்குள்ள வந்திருக்கு. 2வது அலையில தான் பாத்தீங்கன்னா அதிக அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ ஒரு பில்டிங்குள்ள கண்ணாடியே கடல் தண்ணி உடைச்சிக்கிட்டு உள்ள வரும்பொழுது சிசிடிவில ரெக்கார்ட் ஆன வீடியோ தான் இது. ஜப்பான் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி நாடு தான். அதுலயும் இந்த சுனாமியில சிக்கி 20,000 மக்கள் வரையும் உயிரிழந்திருக்காங்க. முதல் இடத்துல இருக்கிறது வரலாற்றிலே பதிவான அதிக மக்கள் உயிரிழந்த இந்தியன் ஓசோன் சுனாமி. 2004 இந்தோனேஷியா கிட்ட ஏற்பட்ட சுனாமினால தான் நம்ம தமிழ்நாடு வரையும் கடல் தண்ணி உள்ள வந்திருக்கு. நமக்கே இந்த நிலைமை அப்படின்னா அது உருவான இந்தோனேஷியால எந்த அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பாருங்க. இந்தோனேஷியாலேயே புரட்டி எடுத்து 1,67,000 மக்கள் இறந்து போயிருக்காங்க இந்தோனேஷியால மட்டுமே. ஒரே சுனாமில பல உலக நாடுகள் பாதிக்கப்பட்டது அப்படின்னா அது இந்த ஒரு சுனாமி தான். கிட்டத்தட்ட இந்திய பெருங்கடல்ல ஏற்பட்ட இந்த சுனாமினால பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா, இந்தியா, ஸ்ரீலங்கா, மாலத்தீவு, தாய்லாந்து, மலேசியா இப்படி எல்லா நாட்டையும் பதம் பார்த்து மொத்தம் 2,25,000 மக்களுடைய உயிரை பலி வாங்கியிருக்கு. இந்த நேரம் பார்த்து ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, மலேசியாவுக்கு வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் பாத்தீங்கன்னா 2,000 மக்கள் வரையும் உயர்ந்திருக்காங்க. இதுதான் வரலாற்றிலே பதிவான பல நாடுகளை பலி வாங்கிய கொடூர சுனாமியா பார்க்கப்படுது. இந்த 5 சுனாமிகள் தான் 19ஆம் நூற்றாண்டுல இருந்து இப்போ வரையும் நடந்த மிகப்பெரிய சுனாமிகள். இங்கிலீஷ் படத்துல வர மாதிரிலாம் பில்டிங் ஒசரத்துக்கு கடல்ல வராதா அப்படின்னு உங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பா அது மாதிரி நடந்திருக்கு. அது மாதிரியும் அதை விடவும் மிகப்பெரிய கடல் எல்லாம் வந்திருக்கு. புரியல. அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா 7 கோடி வருஷம் பின்னாடி போயாகணும். எஸ், இந்த சுனாமி ஏற்பட்டது டைனோசர் காலத்துல. கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஆஸ்ட்ராய்டு, அதாவது ஒரு ஊர் பெருசுக்கு அகலம் கொண்ட ராட்சச விண்கல் கடல்ல விழுந்ததுனால தான் 2000 அடி ஒசரத்துக்கு பாத்தீங்கன்னா கடல் அலைகள் இருந்துச்சிருக்கு. ஆமாங்க, இந்த ஒரு ராட்சச சுனாமி தான் பாத்தீங்கன்னா ராட்சச உயிரினமான டைனோசரை கூண்டோட அழிச்சிருக்கு. இந்த மாதிரி சுனாமி அதாவது 2000 இருந்து 3000 அடி வரையும் கடல் அலை ஏற்பட்டு, உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய சுனாமி வந்தது அப்படின்னா இந்தியாவுக்கு கீழே உள்ள பாதி உடம்பு காலியாகி காஷ்மீர் மட்டும் மலைகளோடு தொங்கிட்டு இருக்கும். நம்ப முடியல. இந்த ஒரு சுனாமி தான் பாத்தீங்கன்னா 7 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே வந்து டைனோசர் எல்லாத்தையும் அழிச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்த பல நாடுகள் நடந்த பல சுனாமிகளை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. See you.